இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி வந்து சூர்யா சாட்டர்டே. இப்போ மூவிக்குள்ளே போயிடலாம். இதில் ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கோவப்படுறது, பிரச்சனை பண்ணுறதாவே இருப்பாங்க. ஸோ அதனாலேயே ஹீரோ ஹீரோயின் வந்து சின்ன வயசுலேயே பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ ஹீரோவோட அம்மா வந்து உடம்பு முடியாமல் இருப்பாங்க. அப்போ சாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஹீரோட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிட்டு செத்து போயிடுறாங்க. அந்த ப்ராமிஸ் என்னென்னா, நீ வாரத்தில் 1 டே மட்டும் உன் கோபத்தை வெளியே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டைரியில் அவங்களுக்கு பிடிக்காத நேமெல்லாம் எழுதி வச்சுக்கிறாரு. அதை சாட்டர்டே எடுத்து பார்க்குறாரு. அப்போயும் அவருக்கு அவங்க மேலே கோபம் இருந்துச்சுன்னா போயிட்டு சண்டை போடுறாரு. அந்த பிளேஸ்க்கு ஒரு ஹையர் ஆஃபீஸரும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளும் வராங்க. அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தான் ஹீரோவோட அத்தை பொண்ணு. அது ஹீரோவுக்கும் தெரியாது, ஹீரோயினுக்கும் தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ளே லவ் ஓடிட்டுருக்கும் இது தெரியாமையே. அந்த அந்த பிளேஸ்க்கு வராங்க இல்லையா, ஒரு ஹையர் ஆஃபீஸர், அவர் தான் எஸ்டி சூர்யா. அவர் கேரக்டர் எப்படின்னா, ஒரு சைக்கோ தனமான ஒரு போலீஸ். எதுக்கு எடுத்தாலும் அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் உள்ளவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் கோவம் வந்துச்சுனாலும் போட்டு அடிச்சுட்டே இருப்பார். இது வந்து ஹீரோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. நோட் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு கிளாஷ் தான் ஒரு கதையே. இதில் வந்து பிரியங்கா மோகன் வந்து அவங்க கேரக்டர் நல்லா இருக்குது. 2 பேரையும் இணைக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் வந்து அடல்ட் கண்டென்ட்லாம் கிடையாது. இது நம்ம ஃபேமிலியோடையே பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நானி ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல ட்ரீட்டு. அப்புறம் எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தில் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. இது மாதிரி மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.